திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியினுடைய யாகசாலையினுடைய அனைத்து யாக குண்டங்கள் மூலவருக்கு எப்படி யாகசாலையிலே சிறப்பான பூஜை நடத்தப்படுகிறதோ அத்தனை சிறப்பு அம்சங்களையும் உள்ளடக்கிய அனைத்து தெய்வங்களுக்குரிய யாக குண்டங்கள் எந்த திருக்கோயிலிலும் இல்லாத 12 கால யாகசாலை காலகட்டங்கள் நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் செந்திலாண்டவர் திருச்செந்தூரில் மட்டும்தான். அப்படி ஒரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு. மற்ற கோயிலெல்லாம் 6 கால பூஜை நடத்துவாங்க. அது மட்டுமல்ல, செலவும் அதிகமாகும். 12 காலம் யாகசாலை பூஜை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஸோ அதற்கேற்ற கைங்கரியம் செய்பவர்கள் முருகப்பெருமானுக்கு அவ்வளோ பேர். ஸோ அதனால் அவருக்கு 6 காலத்தை விட அப்படியே டபுளாக. அப்போது அனைத்து கைங்கரியம் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கு என்ன பண்ணுவார்? 1 மடங்குக்கு பதிலாக 10 மடங்கு கொடுப்பார். ஸோ அதனால தான் இங்கே 12 காலகட்டமாக இங்கு யாகசாலை பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் என்று சொன்னால் அது உலக மக்கள் அனைவருக்குமே அறிந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 2025ஆம் இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் ஒரு மகா பாக்கியம். அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களுக்கு இப்படி ஒரு 12 காலகட்டமாக யாக குண்டங்களை வைத்து 7 நாள் உற்சவம். 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1லிருந்து ஜூலை 7 சுவாமி தரிசனம் முடிகிற வரைக்கும் திருச்செந்தூர் ஒரு பொன்னான நாட்கள். 21ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட வேண்டிய நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அப்படி ஒரு மன மகிழ்ச்சியை இந்த 5ஆம் கால திருநாள் அன்று 8ஆம் கால யாகசாலையினுடைய வெளிப்பாடானது அப்படி முருகப்பெருமானே நாதஸ்வரம் மங்கள வாக்கியம் வரை முருகப்பெருமான் அருளியிருக்கிறார் என்று தான் டிகேஎஸ் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மன மகிழ்ச்சியிலையும் அப்படி ஒரு ஆனந்த தாண்டவம், நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் நம்ம திருச்செந்தூரில் நிகழ்ந்தது இந்த சமயத்தில் என்று சொன்னால் அது மிகையாகாது மக்களே. அடுத்த கால 9ஆம் கால யாகசாலை மாலை 6 மணிக்கு திருச்செந்தூரானது மக்கள் எதிர்பார்த்த நிலையில் உங்கள் டிகேஎஸ் திருச்செந்தூர் தண்டாயுதபாணி பழனிமலையிலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்துடன் டிகேஎஸ் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மூலவர் அபிஷேகத்தை இந்த 5ஆம் திருநாள் அன்று 8ஆம் கால பூஜையிலே டிகேஎஸ்க்கு கிடைக்கப்பெற்றது. அவருடைய உண்டியல், நேர் உண்டியலுக்கு கீழே தரிசனம். அப்படி ஒரு தரிசனத்தை இன்றைக்கி அபிஷேக தரிசனத்தை கொடுத்தாரு. மூலவர் ராஜ கலசம் வாத்தியங்களோடு சென்று அப்படிப்பட்ட ஒரு திருக்காட்சியை டிகேஎஸ் கண்டுகளித்தேன். ஸோ அந்த கண்டுகளித்தனுடைய அந்த முருகப்பெருமானினுடைய அந்த அருள் கடாட்சம் தான் இந்த பதிவிலே அனைவருக்கும் பதிவிட்டிருக்கிறேன். யாம் இருக்க பயமேன் என்று செந்திலாண்டவர் திருச்செந்தூரிலிருந்து அனைவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த பதிவினை பதிவு செய்துள்ளார். நமச்சிவாய நமச்சிவாய, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். டிகேஎஸ் திருச்செந்தூர்.